கட்சி சூப்பரான கட்சி. உங்களுக்கு இங்க வந்திருக்க எல்லாரையும் பார்த்து நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். வாழ்க்கையில நிறைய நிகழ்வுகளை நம்ம சந்திச்சுக்கிட்டே இருக்கோம். ஆனா கிட்டத்தட்ட 2006 இருந்து நினைக்கிறேன், 2006 இல்லையா, 2006 இருந்து 26 வரைக்கும் 20 வருஷமா ஒரே கட்சிக்கு தான் பழனி பேசுறேன். அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும்தான் பேசுறேன். ஏன்னா நமக்கு இந்த கட்சி மாறுற பழக்கமே கிடையாது. வாழ்க்கையில நம்ம எதிரணியாக இருந்தாலும் சரி, ஆட்சியில் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, ஒரு கொள்கை, ஒரு கட்சி, ஒரு தலைவன் என்று வாழ்கிற வாழ்க்கை மட்டும்தான் உன்னதமான வாழ்க்கை என்று நம்புகிறவர்கள் நாங்கள். உண்மையாவே பாருங்க, வடகலை தென்கலைனா அது அவர்கள் மாடல், வடகலை தென்கலைனா அவர்கள் மாடல், இளங்கலை முதுகலைனா அதுதான் திராவிட மாடல். எல்லாரையும் படிக்க வைத்து ஆட்சி செய்கிறவர்கள். சாதிக்கு ஒரு நீதினா அது அவர்கள் மாடல். ஆனா அனைத்து சாதியினரும் அர்ச்சகராலாம் அது திராவிட மாடல். என்னைக்குமே பாருங்க, பெண் குழந்தைகள் படிக்கணுமான்னு கேட்டா அவர்கள் மாடல். பெண் குழந்தை வைத்து தான் நாங்கள் ஆட்சியே செய்வோம்னா அது எங்கள் திராவிட மாடல். வாழ்க்கையில எல்லா நல்லதையும் பண்ற ஒரு அருமையான தலைவருக்கு முன்னாடி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், எத்தனை தலைவர்கள் வந்தாலும், இலைகளே உண்மையா சொல்ல போனா எத்தனை தலைவர்கள் வந்தாலும், தமிழ்நாட்டினுடைய ஒரு தலைவர் பிறந்தார், இந்த உலகம் மிகப்பெரிய உயர்வு பெற்றது என்று சொன்னால் திராவிட கழகத்தினுடைய தலைவர் எங்கள் கலைஞர் ஐயாவுடைய வாரிசுகளாக அமர்ந்திருக்க, உடன்பிறப்புகளாக அமர்ந்திருக்க உங்கள் அத்தனை பேருக்கு பணிவான நன்றியை சொல்லி ஒரே ஒரு பாட்டோட ஆரம்பிச்சிருவோம். சொர்க்கமே என்றாலும் அது தளபதியாட்சி போல வருமா, ஆனா என்னாடு என்றாலும் அது தமிழ்நாடு ஈடாகுமா, பல தேசம் தனிலே பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா, சொர்க்கமே என்றாலும் அது தளபதியாட்சி போல வருமா, ஆனா என்னாடு என்றாலும் அது தமிழ்நாட்டு ஈடாகுமா. உரிமை தொகையை கொடுத்து இங்கே உயர்ந்தது என்ற ஆட்சிங்க, வாழ்க்கையெல்லாம் பாரு தமிழ்நாடு கேடு, சவால் வீடும் நாடு, சொர்க்கமே என்றாலும் அது தலைவராட்சி போல வருமா, அது என்னாடு என்றாலும் அது தமிழ்நாட்டு ஈடாகுமா. நல்ல ஒரு கைத்தட்டு கொடுக்கலாமே. கடவுள் எதுக்கு 2 கையை கொடுத்திருக்காரு? உண்மையாவே சொல்ல போனா வாழ்க்கையில ரொம்ப மிக முக்கியமான ஒரு காலகட்டம். இன்னைக்கு ஒருத்தருடைய பிறந்த நாளை நம்ம கொண்டாடுறோம். யார் அந்த மனிதர்? உண்மையா சொல்ல போனா ஒப்பு உயர்வற்ற ஒரு திராவிட பாரம்பரியத்தில் துணை முதலமைச்சராக, இன்றைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சராக துணை முதலமைச்சராக இருந்து இன்றைக்கு தமிழ்நாட்டையே கலக்கி கொண்டிருக்கிற உதயநிதி அண்ணாவினுடைய மாபெரும் சிறப்பான ஒரு பிறந்த நாளை ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோடு நம்ம கொண்டாடலாம். இவ்வளவு பெண்கள் இருக்கீங்க, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க கரெக்ட்னா கைத்தட்டுங்க. வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை எங்க வீட்டுக்கார காலை தொட்டு கும்பிட்டுட்டு தான் நான் சமைக்கவே ஆரம்பிக்கிறேன். ஒரு அக்கா கைத்தட்டுங்க பாப்போம். எங்க நடக்குது? ஒரு அக்கா கேக்குது, அப்படியே தொட்டு கும்பிட்டாலும். ஆனா என் மனைவி அப்படி இல்லம்மா. போன வாரம் சனிக்கிழமை என் காலில் விழுந்தா. போன வாரம் சனிக்கிழமை பச்சை பாஸ் காலேஜ்ல 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறான்னு, உண்மையா சொல்றேன், 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறான், பேராசிரியர் இருக்கா. ஆனா என் காலில் விழுந்தா. பாசம் அவ்வளவு பதிவு வரல. அப்படிதான் நான் நினைச்சேன். ஏன்டி 18 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, இவ்வளவு மாமா அவ்வளவு பிடிக்குமான்னு ஒரே வரி தான் சொன்னான். சனிக்கிழமை சனீஸ்வரன் கோயில் போலான்னு நினைச்சேன். நேரம் இல்ல, அங்க போய் விழுந்தான்னா உன் காலில் விழுந்தானு.
உங்களை சிரிக்க சொல்லி கேட்டேன் அப்ப நானு. ஆனா அதுக்காக அவளை தப்பா நினைக்காது, சத்தியமா தப்பா நினைக்காது. 6 பவுன் ஒரு தங்க சங்கிலி போட்டுக்கா, அதுல 3 பவுன் டாலர். அதுல காஞ்சி காமாட்சி படம் கிடையாது, மதுரை மீனாட்சி படம் கிடையாது, காசி விசாலாட்சி படம் கிடையாது. சாட்சாத் என் படத்தை போட்டுருக்கா. கைத்தட்ட மாட்டேங்கிறா நீங்க. ஒரு அக்கா கேக்குது, உன் பொட்டாட்டி போட்டதை நான் ஏன்டா கைத்தட்டணும்? அந்த மாதிரி ஒரு மானங்கட்ட கேள்வி கேட்காத. உன்னையும் போய் பக்கத்துல வச்சிருக்கேன் பாரு. ஆனா உண்மையாவே சொல்றேங்க, ஆனா உண்மையாவே சொல்ற அருமையான ஒரு டாலர். ஏன் தெரியுமா போட்டிருந்தேன்? நானும் கேட்டேன் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி, போட்டிருக்கேடி இவ்வளவு பாசமா இருக்கியா என் மேல? என்ன ஒரு வரி சொன்னான், ஒரே வரி தான் சொன்னான். இத போட்டதுக்கு அப்புறம் தான் காத்து கருப்பு பேய் பிசாச்சு எதுவும் அந்த பாட்டு சொன்னான். ஆனா அதுக்காக அவளை சொல்ல தப்பா நினைக்க கூடாது. ஒரு குடுகுடுப்பான உங்க வீட்டு வாசலுக்கு வந்தா எவ்வளவுமா போடுவீங்க காசு? ஒரு 5 ரூபா போடுவேன். எவ்வளவு சம்பாரிச்சாலும் 5 ரூபா போடுவேன். நீமா இவ குடுகுடுப்பாரன்ட்டே பாக்கி வச்சிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு குரூப். நீமா நீ யோசிப்பா, இவ பிச்சைக்காரி 2 ரூபா தான் போடுவாளாம். ஆனா ஒரு குடுகுடுப்பாரன் என் வீட்டு வாசல்ல வந்து நின்னாங்க, சத்தியமா சொல்றோம் 501 ரூபா போட்டேன் நான். 501 ரூபா போட்டேன். பழைய பாக்கியா நினைக்காதீங்க, 501 ரூபா சத்தியமா போட்டேன். ஏன் தெரியுமா? அவன் தான் என் பொண்டாட்டி மூஞ்ச பார்த்து இந்த வீட்டுல சுடுகாட்டு காலி குடியிருக்குன்னா நான் சொல்லியிருந்தேன்னா அதோட முடிஞ்சிருக்கும் நம்ம கதை. ஆனா வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம பெண்களை எவ்வளவோ கேலி பண்றோம்ல, ஆனா ஒரு 1000 ரூபாயை கொடுத்து மகளிர் உரிமை தொகையை பெற்று நாங்க எங்க கையில நிக்கிறோம்டான்னு வாழ்கிற ஆட்களால் இன்னைக்கு மாற்றிருக்காங்களா இல்லையா? உண்மையை சொல்லப்போனா, இன்னைக்கு உண்மையை சொல்லப்போனா பெண்கள் வெல்லும் ஆட்சியாகவே இந்த ஆட்சி இருக்குங்க. ஒரு பொம்பளை பிள்ளை மேடையில வந்து ஏறி நின்னு என்னுடைய முதல் மாச சம்பளத்தை என் அப்பா கிட்ட கொடுக்கணும்னு சொல்லும் போது முன்னாடி உட்கார்ந்து முதல்வர் கை தட்டுக்கிற மாநிலம் ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் இல்லையா? அப்படி வாழ்கிற ஒரு மாநிலமா இன்னைக்கு நாட்டுக்கு இருக்கா இல்லையா? இன்னைக்கு துளசிமணின்னு ஒரு பொண்ணு, துளசிமணி முருகேசன் ஒரு பொண்ணு, பேரா ஒலிம்பிக்ல அந்த பொண்ணு வெள்ளி பதக்கம் வாங்கியிருக்கு காஞ்சிபுரத்துல பேட்மிண்டன்ல. அந்த பொண்ணு சொல்லுது, பேரா ஒலிம்பிக்ல நான் வந்து வெள்ளி பதக்கம் வாங்கியிருக்கேன், கிட்டத்தட்ட 94 நாடுகளுக்கு மேல நான் பயணம் செஞ்சிருக்கேன். ஆனா எங்களுக்கு முதல்ல 5000 தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா முதலமைச்சராக, துணை முதலமைச்சராக வந்து சாதாரண மக்களுக்கு எப்படி 1 லட்சம் கொடுப்பாங்களோ அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கும் 1 லட்சம் ரூபாய் ஊக்கப்பரிசை வழங்கியது நம்முடைய துணை முதலமைச்சர் தான் சொல்லிச்சு அந்த பொண்ணு மேடையில். இப்ப வாழ்க்கையில் நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, ஒரு சாதாரண மனிதனை கூட மிகப்பெரிய ஒரு கேரம் போர்டு விளையாடுற போட்டிங்க, வடசனியில பாருங்க ஒரு கேரம் போர்டு விளையாடுற போட்டி, அந்த கேரம் போர்டு விளையாடுற போட்டியில கூட ஒரு பொண்ணு இன்னைக்கு மாலத்தீவுல கீர்த்தனான்னு ஒரு பொண்ணு ஜெயிச்சு உலக சாதனையை படைத்திருக்குன்னா இன்னைக்கு மிகப்பெரிய இடத்துக்கு வந்திருக்கா இல்லையா? பொதுவாங்க என் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். பொதுவாங்க என் மனசு தங்கம், அத போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். இதான் நம்ம பாடினா எப்படி இருக்கும்? உதயநிதி ஐயா பாடுறாரு, பொதுவாக உதயநிதி தங்கம், ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். உண்மையே சொல்வார், நல்லதை செய்வார், வெற்றி மேல் வெற்றி வரும். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே. ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே. பொதுவாக உதயநிதி தங்கம், ஒரு போட்டியில் வந்து விட்ட சிங்கம். பிறந்த ஊருக்கு புகழ சேரு, வளர்ந்து நாட்டுக்கு பெருமை தேடு. பிறந்த ஊருக்கு புகழ சேரு, வளர்ந்து நாட்டுக்கு பெருமை தேடு. 4 பேருக்கு நன்மை செஞ்சா கொண்டாடுவார் பண்பாடுவார். என்னால உழைத்ததுக்கு பொன்னான பலந்திருக்கு திமுக என்று வாழுங்க. நுண்ணுதனை கூடும் நல்லதனை நாடும், ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே. பொதுவாக உதயநிதி தங்கம், ஒரு போட்டின்னு வந்து விட்ட சிங்கம். அதனாலதான் முதல்வரை இறங்கி அடிக்கிறான்னு சொல்றாரு. நல்ல பாட்டு வந்தா ஒரு கைத்தட்டு கொடுக்கலாம். நீங்க கடவுள் உண்மையாவே நீங்க வாழ்க்கையில
கண்ணதாசன் தான் சொன்னார், இந்த நாக்கு இருக்கே நாக்கு 32 கான்ஸ்டபிள் 2 மகளிர் காவல் எல்லாம் உள்ள வச்சு பத்திரமா படுத்திருக்கான். இது ஏதாவது போற வார பார்த்து பேச்சுன்னு வச்சுங்களேன், மொத்த உடம்பு அடிவாங்குமே தவிர சொன்ன நாக்கு செவனேன்னு உள்ள படுத்துன்னு இருக்கும். அதனாலதான் வள்ளுவர் சொன்னார், யாகாவராயின் நாகாக்க காவாக்கால் லோல் படுவர் லொங்கலிஞ்சி. கடைசி வரிய மாத்திட்டேன். கண்ணதாசன் மட்டும் தான் ரொம்ப அழகா சொன்னார், இந்த நாக்கை ஏன் தெரியுமா, ஈரத்தில் படைத்தான இறைவன், அடிக்கடி அசிங்கமாய் பேசி விடுகிறோம், அலம்பிக் கொள்வதற்காகத்தான் ஈரத்தில் படைத்தான் இறைவன் சொன்னார். இப்ப வாழ்க்கையில ரொம்ப மிக முக்கியமானது வார்த்தைகள் தான். வாங்க 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 உட்காருங்க, சாப்பிடுங்கன்னா அந்த வீட்டுல சாப்பிடலாம். சில பேர் கூப்பிடுவாங்க, வாங்க உட்காருங்க உட்காருங்க சாப்பிடுங்கன்னா நல்ல மனுஷன் சாப்பிடுவானா? சாருங்க கம்சகராண்ட எப்படி சீக்கிரம் நல்ல மனுஷன் சாப்பிடுவானா? என்ன இப்ப நிசா சாப்பிடுவா அது வேற விஷயம். அது மாதிரி வாழ்க்கையில சில பேர் கூப்பிடும் போதே அப்படி பழகும். ஒருத்தன் என்ன கூப்பிட்டான் சார், சாப்பிட கூப்பிட்டா நானும் போயிட்டேன், நண்பன் நானும் போயிட்டேன் சார், பக்கத்துல உட்கார வச்சு ஆனா அண்ணா வந்திருக்காரு சாப்பாடு வைக்கணும், அவன் மனைவி அது என்ன சொல்லிருக்கு, 4 இட்லி தான் இருக்குன்னு சொல்லியிருக்கு. சாப்பிடுங்க சார், இப்ப நான் சாப்பிடுவேனா சார்? ஒரு மனிதனை கூட வருகிற போது வாங்க உட்காருங்க சாப்பிடுங்கன்னு அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் வரவேற்கிற உணர்வு தமிழர்களுடைய பண்பாடு. அதை கற்றுக் கொடுத்த திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்குமே இல்லையா, அந்த பண்பாடோட. அதனாலதான் இரவு நேர பல்கலைக்கழகமா மேடையில சொன்னார் அறிஞர் அண்ணா, ராபின்சன் பூங்காவிலே கொட்டுகின்ற மழையிலே தொடங்கிய இயக்கம் எந்த மழைக்கும் பயப்படாது. எத்தனை பேர் இந்த நிகழ்ச்சி நடக்கூடாதுன்னு சூனியம் வச்சாங்கன்னு தெரியல, ஆனா எவ்வளவு பேருக்கு எலுமிச்சம்பழம் விட்டு விட்டாங்கன்னு தெரியல. ஆனா நாங்க எதுக்கும் கவலைப்பட மாட்டோம். ஏன் தெரியுமா, இறைவன் எங்க பக்கம் இருக்கா, வாழ்க்கை எங்க பக்கம் இருக்கு. உண்மையான சத்தியமான நிகழ்வு திருவண்ணாமலையில் நடந்த அந்த மிகப்பெரிய நிகழ்வு மாதிரி ஒரு மிகப்பெரிய நிகழ்வை நடத்தி காட்டிருக்காரு நம்ம ராஜா அண்ணா. ஒரு பெரிய கைத்தறி கொடுத்து அவருக்கு பாராட்டும். அப்படி அப்படி நடத்தணும்ல, அதனால பெரிய சந்தோஷமான செய்யல. காலில இருந்து எல்லாரும் வயிற்றுல புளிய கிடைக்குது, எல்லாரும் போன் பண்றாங்க, மழை பெய்யுது என்ன செய்யலாம். டேய் முதல்ல நீங்க வாங்கடா, முதல்ல நம்பிக்கை வைக்கணும் வாழ்க்கையில. ஊட்டி மலையில இருந்து பஸ் கீழே இறங்குங்க, ஒருத்தன் டிரைவர் சீட்டு பின்னாடி உட்காந்து புலம்புறாங்க, என்ன குடும்பம் என்ன மனைவி என்ன வாழ்க்கைனா. டிரைவர் சொல்ல நம்பிக்கை வைடா. மறுபடியும் 5:30 மணிக்கு விடிய காலம், என்ன குடும்பம் என்ன மனைவி நான். டிரைவர் சொல்ல நம்பிக்கை வைடா. மறுபடியும் என்ன குடும்பம் நான். டிரைவர் சொன்னார், எனக்கு தான் 2 கண்ணும் தெரியல, பஸ் போகல, நம்பிக்கை வைடா. அன்னைக்கு கோயம்பேடுல ஒரு பஸ் எடுத்துட்டாங்க சார், ஒரு கிலோ உண்டார். டிரைவர் சாப்பிட்டு கிலோ உண்டா வண்டி எடுத்துங்க, டிரைவர் சாப்பிட்டு கிலோ உண்டா வண்டி எடுத்துக்கிட்டாரு. டிரைவர் சொன்னார், கண்டக்டர் விசில் அடிக்காம வண்டி நிறுத்த மாட்டேன், உளுந்ததே கண்டக்டர் தான்டா, நிறுத்தி தொலை. அன்னைக்கு இப்ப செங்கல்பட்டு ஒரு பிரைவேட் பஸ் வேகமா போயிட்டு இருக்கு, 3 விசில் அடிச்சார் கண்டக்டர். 3 விசில் அடிச்சாரு, வண்டி நிறுத்தவே இல்லை. முன்னாடி போய் யோ 3 விசில் அடிக்கணும் வண்டி நிறுத்தாம போற. அதுக்கு அந்த டிரைவர் சொன்னாரு, 6 தடவை பிரேக் எடுத்துட்டா வண்டி நிக்காம போகுது, இது ஒரு புளிய மரமா பார்த்து நிறுத்துறேன். வாழ்க்கை எங்கே தொடங்கி எங்க முடியும்னு யாருக்கும் தெரியாது சார். ஆனா வாழ்க்கையில இது உதயநிதி ஐயாவுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற கூட்டம் அல்ல, நாளைக்கு 2026 திமுகவை மறுபடியும் கொண்டு வருகிற கூட்டம் என்பதுதான் வாழ்க்கையில மிகப்பெரிய சிறப்பு. அதனால மிகப்பெரிய 4 பெரிய பேச்சாளர்கள் வந்திருக்காங்க. ஏன்னா நானே பேசுறது பட்டிமன்றம்ல, இந்த 4 பேரையும் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். அறிமுகப்படுத்தும் போது நீங்க எல்லாம் வஞ்சனம் வைக்காம நல்லா கை தட்டலாம், சிரிக்கலாம், தப்பு கிடையாது. சில பேர் அப்படியே முறைக்கப்படாது, பாரு பேசு 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 பெரிய காமெடியாது அப்படி உட்கார்ந்து இருக்கப்படாது. வாழ்க்கையில மனுஷன் வந்து புறப்பட்ட நேரம் முடிஞ்சிச்சு, நம்ம போற நேரம் ஆண்டவன்ட்ட இருக்கு. ஆனா வாழ்க்கையில இடைப்பட்ட நேரத்தை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு நம் கைகளிலும் நம் மனசிலும் தான் இருக்கு. அதனால ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருங்க. 4 பேரை அறிமுகப்படுத்துறேன். ரொம்ப அட்டகாசமான ஒரு தலைப்பு கொடுத்திருக்காரு எங்க சொர்க்க அண்ணா அவரு. ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர். மேவே அவர்கிட்ட தான் நான் PhD படிச்சுவேன். மேவே அற்புதமான ஒரு மனிதர். சால்வ் பண்ணுமா? இசைக்கலைஞர் இருவருக்கும் சால்வ் போடாம விட்டாங்க. உங்களுக்கு அந்த வேட்டியை மறந்துட்டுக்காங்க. அவங்களும் வயிற்றுச்சலோட இருந்திருப்பாங்க, அதை வெளியே சொல்ல மாட்டாங்களே தவிர. ரைட்டுப்பா, எடுத்துட்டு போங்க. அடுத்த மேடையில் கட்டிட்டு வரணும், வாங்கிறாங்க, போகும்போது வித்துட்டு போயிடறாங்க. அந்த மாதிரி ஒரு குரூப் சார் எங்கள்கிட்ட. உதயநிதியின் ஒப்பில்லா பயணம் உணர்த்துவது கலைஞரின் சிறப்பா தளபதியின் உழைப்பா என்ற ஒரு அருமையான தலைப்புல கலைஞரின் சிறப்பே என்று பேசுவதற்காக வந்திருக்காங்க. அருமைக்கும் பெருமைக்குரிய அன்பு சகோதரி. உண்மையாகவே சொல்லப்போனா உங்களுக்கு எத்தனையோ திரைப்பிரபலங்கள் இருந்தாலும் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும்
உண்மையை சொல்லப்போனா அமைச்சர் சொன்ன மாதிரி ஒரு இக்கட்டான சூழலில் கூட இந்த மேடைக்கு வர வேண்டும் என்று தேதி கொடுத்துட்டேன், நான் வந்துடுறேன்னு சொல்லி வந்த என் அன்புக்குரிய சகோதரி, உலகத்தில் நான் நிறைய பேரை சந்தித்திருக்கேன், வாழ்க்கையில நான் என்றென்றைக்கும் சந்திக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒரே நபர் வாழ்க்கையில அறந்தாங்கி நிஷா என்கிற அற்புதமான பெண்மணி தான். ஏன்னா அவ தான் என்னை விட கருப்பா இருப்பா. பாசமா சொன்ன நினைச்சியா? உன்னை கண்டு வியந்தாரா, உன்னோடு காதல் சொல்லி நயந்தாரா. இல்ல அது இது வந்து ஒன்னும் நீங்க நினைக்காதீங்க. ஒரு 500 ரூபாய் ஜிபே பண்ணி இந்த பாட்டை போடுன்னு சொல்லி அந்த மொட்டையிட்ட கேட்டு வாங்கியிருக்கான். 250 ரூபாய்க்கு போட்டிருக்கானா? அந்த பக்கம் பாட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அந்த பக்கம் இருக்கிறவங்க உங்களுக்கு சொல்லுங்க, பட்டிமன்றத்தில் யாராவது ஒரு ஆளாவது சிகப்பா கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால உண்மையாவே அருமையா இல்ல சிகப்புன்னு சொன்னாங்க, இது பெயிண்ட்னு எங்களுக்கு தெரியும். அதாவது ரொம்ப அருமையா. ஆனா வந்து உண்மையாவே அருமையாக பேசக்கூடிய கலைஞரின் சிறப்பை, உண்மையாவே உதயநிதியினுடைய வாழ்க்கையினுடைய வடிவம் கலைஞரின் சிறப்பால் தான் நிறைவு பெறுகிறது என்று பேசுவதற்காக மணப்பாறையிலிருந்து வருகின்ற அருமைக்கும் பெருமைக்குரிய அன்பு சகோதரி கழக பேச்சாளர் திருமதி லலிதா பரமேஸ்வரி. அவங்க வீட்டுக்காரர் இருக்காரு, கேட்டு சொல்றேன். இந்த பக்கம் உட்கார்ந்து இருக்கவங்க உங்களுக்கெல்லாம் ரொம்ப தஞ்சை மாவட்டம், உங்களுக்கு அற்புதமா பேசக்கூடிய ஒரு அந்த ஊரே ஒரு கேரளா மாதிரி இருக்கும், மினி கேரளா மாதிரி இருக்கும். அவ்வளவு அடர்ந்த தென்னை மரங்கள் நிறைந்த ஒரு அருமையான ஊரு. அருமைக்குரிய சகோதரி ஆள் இப்படி இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. பேசினாங்கன்னா உண்மையா சொல்ல போற கோயம்பேடுல இருந்து 2 பேர் வண்டி எடுத்துட்டு வருவாங்க, ஏதோ பிரச்சனை நடக்குது கலைஞர் நகர்ல. அப்படி ஒரு வாய்ஸ், அவ்வளவு அழகா பாடக்கூடிய பேசக்கூடிய ஆற்றல் படைத்த அன்புக்குரிய சகோதரி திருமதி நீலவேணி அவர்கள் வந்திருக்காங்க. கிளாம்பர்ல வாங்கினது எல்லாம் உண்மையாவே இந்த இங்க விற்கிற ஒரு கடையில தான் வாங்கி பூச்சிருக்காப்பு. அந்த பக்கம் உட்கார்ந்து இருக்கவங்க அவர்தான் ஐயா அவர்கள் சொல்லுகிற போது சொன்னாங்க, 182 பேரை தேர்வு செய்தார் நம்முடைய மாண்புமிகு உதயநிதி ஐயா அவர்கள் சொன்னாங்கல்ல, அதுல ஒரு மிகச்சிறந்த பேச்சாளராக தஞ்சை மாவட்டத்திலிருந்து கிடைத்த அருமைக்கும் பெருமைக்குரிய அன்பு சகோதரி திருமதி பாவை பூர்ணிமா அவர்கள். நீ கொள்ளக்காரியானாயே எல்லாம் 150 ரூபாயில ஜிபே பண்ணி வாங்கியிருக்காங்க. ஆனா உண்மையாவே இவ்வளவு சின்மிசங்களையும் பண்ணக்கூடிய எங்களுடைய லெப்ட் சைடு மொட்டை வேற யாரும் இல்ல, எங்களை விஜய் டிவில அது எதுன்னு ஒரு ப்ரோக்ராம் பார்த்திருப்பீங்க, மாக்காப்பா நடத்துவாரு. அதோடைய பேக்ரவுண்ட் இசையமைப்பாளர் என் லெப்ட் சைடுல கூடிய அருமைக்குரிய தம்பி சென்னை எழில். இல்ல அவரு அவ்வளவு சிறப்பா அது எந்திரிச்சு நிற்கும் போது ஒரு மியூசிக் வந்துச்சுல்ல, அது அவர் போடல, இவர் போட்டார். அதுக்கு ஒரு 150 ரூபாய் இவன் ஜிபே பண்ணிருப்பான். இப்ப இவர் எந்திரிக்கும் போது அவர் ஒரு பாட்டு போடுவார். அதே விஜய் டிவி அது எதுல மிக சிறப்பா பண்ணக்கூடிய ஒரு அருமையான மனிதர். அந்த உண்மையை சொல்ல போனா இந்த 150 ரூபாய் இருக்குல்ல, இவர் எந்திரிக்கும் போது அவன் ஒரு பாட்டு போட்டான்னா அந்த 150 ரூபாய் டேக்கல் ஆயிரும். இது ஒரு மானங்கட்ட பழப்பு. இது ஒரு மாசமா பண்றாங்க. ஆனா நடுவருக்கு என்ன பாட்டுன்னு இப்ப தெரியல. ஏன்னா உனக்கு பிரச்சனை, நடுவருக்கு பாட்டு போடலையா? அதான் உண்மையாவே அருமைக்குரிய அதே விஜய் டிவி அது இதுல பண்ணக்கூடிய இளமோகன் அவர்கள், சென்னை இளமோகன். அப்படின்னா வாங்கி கார்ல வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். எவ்வளவு எல்லா தெளிவும் பாட்டிலேயே பட்டிமன்றம் நடக்குது. அதனால உடனடியாக பட்டிமன்றத்தை நாம தொடங்கக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கும். உதயநிதியின் ஒப்பில்லா பயணம் உணர்த்துவது கலைஞரின் சிறப்பா, தளபதியின் உழைப்பா? அப்படி இல்ல, தளபதியின் உழைப்பே என்று பேச வருகிறார்